சிங்கியோட கோல்ட் இயரிங்ஸ். அன்னைக்கு சாயந்தரம் எல்லாருமே ரெடி ஆகி அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி எல்லாருமே தயாரா இருக்காங்க. போ பிங்கு, போய் பால் கொண்டு வா. அட கட்டு, இப்போ விளையாடாத, நம்ம போக வேண்டிய நேரமாச்சு. அப்பா, இன்னுமே அம்மா ரெடி ஆகல. என்ன சிங்கி, போய் அம்மாவை கூட்டிக்கிட்டு வா, இப்போ அவங்க ரெடியா இருப்பாங்க. ஓகே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கூப்பிடுறதுக்காக சீக்கிரமா போறா. அப்புறம் போய் பார்த்தா அம்மா கீழே உட்கார்ந்து ஏதோ தேடிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, என்னாச்சு? என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஆமாடா, என்னோட கோல்ட் இயரிங் ஒன்னு கீழே விழுந்துடுச்சு, கொஞ்சம் பாக்குறியா? ஓகே மம்மி, இதோ பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி அப்படியே கீழே குனிஞ்சு பாக்குறா. தூரத்துல அப்படியே ஏதோ ஒண்ணு மின்னிட்டு இருந்தது சிங்கி கண்ணுக்கு தெரியுது. அதோ அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கி உள்ள கைய விட்டு அந்த ஒரு இயரிங்ஸை எடுத்து அம்மா கிட்ட கொடுக்கறா. அம்மா, இந்தாங்க, நான் உங்களோட இயரிங்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். தேங்க் யூ சோ மச் டா சிங்கி. இந்த இயரிங் தொலைஞ்சு போச்சுன்னா அம்மா ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கும். ஏம்மா பிரச்சனை இருக்கும்? ஆமாண்டா, இது கோல்ட் இயரிங், இது ரொம்பவே காஸ்ட்லி இல்லையா? அப்படியா? அதனால தான் இது பார்க்க இவ்ளோ அழகா இருக்கா மம்மி. ஆமாண்டா. மம்மி மம்மி, எனக்கும் இதே மாதிரி கோல்ட் இயரிங்ஸ் வாங்கி தரீங்களா? என்னது, உனக்கும் வேணுமா? மம்மி, எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கும் இதே மாதிரி பிரீஷியஸான கோல்ட் இயரிங் வாங்கி தருவீங்களா? ஓகே சிங்கி, உனக்கும் வாங்கி தரேன். இப்ப நாம போலாமாடா? இல்லனா லேட் ஆயிடும் இல்லையா? ஓகே மம்மி. சிங்கியும் மம்மியும் சீக்கிரமா வெளிய வந்துடுறாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து டின்னருக்கு போறாங்க. மம்மி நினைக்கிறாங்க சிங்கி கோல்ட் ரிங்க பத்தி மறந்துடுவான்னு சொல்லி. ஆனா மறுநாள், அட சிங்கி, என்னடா தங்க பண்ற? மம்மி, நீங்க கொடுத்த பாக்கெட் மணி நான் என்னோட உண்டில போட்டு சேவ் பண்ண போறேன். நான் இத செலவு பண்ணவே மாட்டேன். அப்படியா? ஆனா ஏன்டா செல்லம், அங்க பாத்தியா உங்க அண்ணன? அவன் ஆல்ரெடி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா மம்மி, எனக்காக நானு ஒரு பிரீஷியஸான கோல்ட் ரிங் வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வாங்கி கொடுப்பேன்னு நீங்க தானே மம்மி சொன்னீங்க. என்னது, கோல்ட் இயரிங்கா? அப்பதான் மம்மிக்கு அவங்க சொன்ன அந்த வார்த்தையே ஞாபகம் வருது. சிங்கி, நீ இந்த இயரிங்ஸோட கதைய ரொம்பவே சீரியஸா எடுத்திருக்க போல இருக்கு. ஆமா மம்மி, ஒரு விஷயம் சொல்லுங்க, இதுல இருக்க காசு போதுமா இயரிங்ஸ் வாங்க? அது இத உடைச்சாதானடா தங்கம் தெரியும் ஆகுமா இல்லன்னு. அப்பனா வாங்க, இப்பவே இது உடைச்சிடலாம். அட இரு 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 இரு, உடைக்காத, மொத அப்பா வரட்டும், அப்பா கிட்ட பேசலாம். அப்பனா சரி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அப்புறம் மம்மி இப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓ, சிங்கி இயரிங்ஸ பத்தி சீரியஸா தான் இருக்கா. டாடி வந்ததும் இத பத்தி கண்டிப்பா பேசிதான் ஆகணும். அப்புறம் சாயந்தரம் ஆனதோ அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. அப்புறம் மம்மி சொல்றாங்க, என்னங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணுமே. என்னாச்சு? சிங்கிக்கு கோல்ட் இயரிங்ஸ் வேணுமா? நான் ஏதோ அவளுக்கு சும்மா அப்படி சொல்லிட்டேன், வாங்கி தரேன்னு. ஆனா அத பத்தியே சீரியஸா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு உண்டிய ஓடிக்கிறேன்னு இருக்கா. என்ன உண்டில வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காளா? நாம ரொம்ப நாட்களா சேவிங் பண்ணிக்கிட்டே இருந்த அந்த உண்டிலா? அதேதான். ஓஹோ, அத உடைக்க சிங்கி யோசிச்சதே இல்லையே. அதுல சிங்கி ரொம்ப சீரியஸா இருக்க போல. அதானே. சரி, அப்படின்னா ராத்திரி டின்னருக்கு அப்புறமா எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இருக்க சமயத்துல சிங்கி மறுபடியும் அவளோட உண்டிய கொண்டு அங்க வரா. அப்புறம் அப்பா கிட்ட சொல்றா, ஐயோ இல்ல பிங்கு, இது சாப்பிடுற பொருள் கிடையாது, நீ கொஞ்சம் தூரம் போட செல்லும். அப்பா அப்பா, அதாவது அம்மா உங்களுக்கு சொன்னாங்களா, நான் மொத இயரிங் வாங்கணும்னு வாங்குறேன், நான் இத உடைக்கலாமா சொல்லுங்கப்பா. சிங்கி செல்லம், இந்த உண்டில் உடைக்கிறதுனால ஒண்ணுமே ஆகாது. நம்ம கோல்ட வாங்குறதுக்கு பேங்க்ல இருந்து இன்னும் காசை எடுத்துக்கிட்டு வரணும். அதுல கொஞ்சம் டைம் எடுக்கும். இயரிங்ஸ் வாங்க நம்ம சண்டே போகலாமா? ஆனாப்பா, ஏன்பா இந்த கோல்ட் எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு, இதுக்காக பணத்தை பேங்க்ல இருந்து வேற கொண்டு வரணும்னு சொல்றீங்க? கட்டு செல்லம், கோல்டுங்கிறது ஒரு லிமிடெட் ரிசோர்சஸ், அதனால இது பிரீஷியஸா இருக்கும். இதோட ரேட்டு அப்பப்ப கம்மி அதிகமா ஆயிக்கிட்டே இருக்கும். அதனால நல்லா யோசிச்சு கோல்ட வாங்கணும். அப்ப கோல்ட் ரேட் அதிகமாயிக்கிட்டே போகுமாம்பா?
பாருங்க குழந்தைங்களா, ஜனங்க நம்ம காசை வீட்டுல வைக்கிறது சேஃப் இல்லைன்னு நினைக்கும் போது அவங்க அத கோல்டா வாங்குவாங்க. இதனால அதோட டிமாண்ட் அதிகமாகும். அதுக்குதான் அதோட ரேட்டு அதிகமாகும். ஓ, அப்பனா அப்பா இப்ப கோல்ட் ரேட் அதிகமா இருக்கா? இல்ல சிங்கி, நீ ரொம்பவே லக்கி தான். இப்ப கோல்ட் ரேட் கரெக்டா இருக்கு. நாம நாளைக்கே போய் உனக்கு ஒரு இயரிங்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். பாத்தியா பிங்கோ, நாளைக்கு எனக்காக இயரிங்ஸ் வாங்க போறோம். அப்புறம் என்ன, எல்லாருமே சேர்ந்து மறுநாள் காலையிலே எந்திரிச்சு உட்கார்ந்துடுறாங்க. இன்னைக்கு சிங்கி ரொம்ப சந்தோஷமா இருக்காளே. அப்பா, என்னால வெயிட்டே பண்ண முடியல. ஆஹா தங்கம், போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் தான், சரியா? கொஞ்ச நேரத்துல எல்லாருமே சாப்பிட்டு அவங்க ஊர்ல இருக்க கோல்டு கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. வெல்கம் சார். வெல்கம் மேம். சொல்லுங்க, நீங்க என்ன பாக்குறீங்க? நாங்க எனக்காக கோல்ட் இயரிங்ஸ் வாங்க வந்திருக்கோம். காட்டுறீங்களா? ஆஹா, ஷாப்லயே ரொம்ப அழகான இயரிங்ஸ் எங்களுக்கு காட்டுங்க. சரி செல்லங்களா, இங்க நீங்க உட்காருங்க. உங்களுக்கு லேட்டஸ்ட் டிசைனை நான் காட்டுறேன். அங்கிள் சீக்கிரமா சில பாக்ஸஸ் எடுத்து முன்னாடி வைக்கிறாரு. அதுல விதவிதமா ரொம்பவே அழகான இயரிங்ஸ் இருந்தது. அவங்க எல்லாரும் பாக்குறாங்க. வாவ் மம்மி, இது பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஆண்டா செல்லம், நல்லாதான் இருக்கு. இது எவ்வளவு கிராமுங்க? மேம், இந்த பீஸ் 2 கிராம் வரும். சரி, அப்படின்னா சிங்கி, நீ ஷோரா இருக்கல்ல, இந்த டிசைன் தானே உனக்கு வேணும்? அப்பா, நான் இது ஒரு தடவை போட்டு பார்க்கலாமாம்பா? கண்டிப்பா. இங்க வாங்க, உங்க காதுல மாட்டி விடுறேன். அங்கிள் சிங்கிக்கு அந்த இயரிங்ஸ போட்டு விடுறாரு. அப்புறம் அவ அந்த இயரிங்ஸ கண்ணாடியில பாக்குறா. ஆமா சிங்கி, ரொம்ப அழகா இருக்கு உன்னோட இயரிங்ஸ். பார்த்தா பிங்கோக்கு கூட பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்பனா சரி, இத பேக் பண்ணிடுங்க. சிங்கி, கங்க்ராச்சுலேஷன். இது உன்னுடைய மொத கோல்டு இயரிங். தேங்க்யூ பாப்பா. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் சிங்கி அவளோட மொத கோல்ட் ஜுவல்லரிய வாங்கிக்கிட்டு ரொம்ப அழகா வீட்டுக்கு கொண்டு வரா. அம்மா, இத நான் கொண்டு போய் லாக்கர்ல வச்சு பத்திரமா பூட்டி வச்சிடவா? நான் இது ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்ல மட்டும் தான் போடுவேன். வெரி குட் சிங்கி பாப்பா, அத நீ பத்திரமா கொண்டு போய் வச்சிடு. சரி, நீ வா, அப்புறம் நம்ம சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாம். அப்புறம் சிங்கி கொண்டு போய் பாக்ஸ லாக்கர்ல வச்சிடுறா. அப்புறம் இந்த மாதிரி அவளோட மொத கோல்ட் இயரிங் ஷாப்பிங்க அவ முடிக்கிறா. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.